ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, WWE கிரவுன் ஜுவலில் இந்த வருடத்தோட இந்த கிரவுன் ஜுவல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனாவுடைய கடைசி கிரவுன் ஜுவலில் வந்து இருக்க போகுது அப்படின்றதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதான் வந்து ஃபேர்வெல் டூர், ஸோ அதனால் கடைசி கிரவுன் ஜுவல் வேறு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அவரோட ரிட்டையர்மெண்ட் வர பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். 2026 நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் இப்போ வந்து அவரே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருந்தார் இந்த கிரவுன் ஜுவலோட கிக் ஆஃபில். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஷனுக்கு மத்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்சே வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ உண்மையிலேயே ஹைலி எக்ஸ்பெக்டட், ஹைலி ஆன்டிசிபேட்டட், ஹைலி வெயிட்டட், என்ன வேணால் சொல்லிக்கலாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே WWE அவங்களோட பிளானில் ஜான்சனோட ஃபேர்வெல் டூர் பிளானில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்களா, இல்லை வந்து ஃபேன்ஸ் கேட்டங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை வந்து அவங்க ஃபேர்வெல் டூர் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணிச்சாங்களா அப்படின்றதுலாம் தெரில. பட் மேட்ச் உண்மையிலேயே வேறு லெவல் வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஸ்டோரி பில்டப், எந்த விதமான ப்ரோமோஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணப்படவே இல்லை. நம்ம ஏஜிஎல்ஸை வச்சு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ராட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்டோரி ஏற்றலாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தோன்னா இந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்றது ஸ்டோரி இல்லாமல் வந்து மார்க்கெட்டிங் ஆகி செம்ம ஹைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கப்பட்ட ஒரு மேட்ச் தான் சொல்லணும். ஸோ இவங்களோட இந்த ஒரு ரைவல்ரியில் ஒன் ஃபைனல் டைம், ஒன் லாஸ்ட் டைம், த லாஸ்ட் டான்ஸ், என்ன வேணால் நேம் கொடுத்துக்கலாங்க. த கோட் ஆஃப் டிஎன்ஏ வெர்சஸ் த கோட் ஆஃப் ரஸ்லிங் இதோட கோட் வெர்சஸ் டிஎன்ஏவோட கோட். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு மேட்ச் சொல்லி இந்த மேட்ச்சை பற்றி ஒரு ஒன் வேர்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ரஸ்லிங் மேட்ச் எவர். இது வரைக்கும் வந்து எனக்கு இதனோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ், மேட்ச்சை பார்த்தவங்களுக்கும் ஒரு சில ஒப்பீனியன்ஸ்லாம் இருக்கும். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த ரஸ்லிங் மேட்சஸ், ரஸ்லிங் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்ததே கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் ஆஃப் ரஸ்லிங் ஹிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ஒரு மேட்ச்சை சொல்லி ஆகணும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரஸ்லிங் மேட்ச் எவர் விட்னஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொஃபஷனல் ரஸ்லிங் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. ஸோ இது ஒன் வேர்டில் இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது இப்படியே முடிச்சுட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்சோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராரு. ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்ததுமே செம்ம மாசான அவரோட ஃபினாமினலான என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா உள்ளேயும் வராரு. அண்ட் அவரோட அவுட்ஃபிட்டில் ஒரு சில சின்ன மைன்யூட் சேஞ்சஸை மட்டும் பார்த்திங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸோட அவுட்ஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜான் சீனாவுமே பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேர்வெல் டூரை நம்ம ஜான் சீனா ஒரு லெட்டர் எழுதிட்டு வருவார். ஸோ அந்த லெட்டரை வந்து பார்த்திங்கன்னா அனௌன்சர் கிட்ட கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா வாசிக்கணும்னு சொல்லுவார். இதோட ஹீல் டர்ன் பண்ண ஆரம்பிச்சிருந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கமாக பார்த்திங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரி இந்த டீம் அவரோட என்ட்ரன்ஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறமா அந்த அனௌன்ஸ்மெண்ட், அந்த சுச்சுவேஷன், அந்த டைத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்சர் கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ நான் கூட பார்த்திங்கன்னா ஜான் சீனா அவரை பற்றி தான் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்துருக்காருங்க. ஸோ அதில் முக்கியமான நிறைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் த ஃபேஸ் ஆஃப் டோட்டல் நான் ஸ்டாப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎன்ஏவில் நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் இருந்ததுக்குன்னா பெருமைப்படுத்தி கூறுற விதமாக பார்த்திங்கன்னா நிறையா வரிகளை பார்த்திங்கன்னா எழுதி நம்ம ஜான் சீனாவை பார்த்திங்கன்னா எழுதியிருந்தாருங்க. ஸோ அந்த மூமெண்ட்டே ஒரு கிரேட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபினாமினல் ரிங் அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா ஏஜி ஸ்டைல்ஸுக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈகராக வந்து ஏஜி ஸ்டைல்ஸ்னால ஜான் சீனாவை இந்த லாஸ்ட் டயத்தில் டிஃபீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவரே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த லெட்டரில் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல சும்மா செம்மையாக ஆரம்பிக்குது. மேட்சோட ஸ்டார்டிங் அது பிரச்சனை இல்லைங்க, போக போக நடந்தது பாருங்கள், சம்பவத்துக்கு மேலே சம்பவமாக, அதுதான் மேட்ரு. ஸோ ஃபஸ்ட் எடுத்ததுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கல் கிராசிங் ஃபினாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா வந்து கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து ஒரு ஸ்டைல்ஸ் கிளாஸை கனெக்ட் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணும்போது அதுலேருந்து ரிவர்சல் பண்ணி ஸ்கல் கிராசிங் ஃபினாலே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிடுவார். ஸோ அதோட நிற்காமல் த வால்ஸ் ஆஃப் ஜெரிகோ, கிறிஸ் ஜெரிகோட த வால்ஸ் ஆஃப் ஜெரிகோ அதை பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டாக சிஸ்டர் ஆபிகேல் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுவார் நம்ம ஜான் சீனா டு ஏஜி ஸ்டைல்ஸ். ஏஜி ஸ்டைல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் ஆபிகேல் பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுவார். நம்ம பிரே ஒயிட்டோட சிக்னேச்சர் மூவ் அது. ஸோ பிரே ஒயிட் ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ உண்மையிலேயே ஒரு அல்டிமேட்டான அந்த ஒரு மூமெண்ட், மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறமே ஒட்டுமொத்த ஸ்டேடியமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸால் பார்த்திங்கன்னா கவர் பண்ணி சூப்பராக ஃபேன்ஸுமே பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதோட நிற்கலைங்க. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஜி ஸ்டைல்ஸோட ஸ்விட்ச் இன் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம். ஏஜி ஸ்டைல்ஸோட வேர்ஷன் ஆஃப் ஸ்விட்ச் இன் மியூசிக் நிறைய டைம் பார்த்திங்கன்னா பெடிகிரி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அது எதுவுமே நடக்கலை. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஜான் சீனா வந்து ராண்டி ஆர்ட்டனோட த விண்டேஜ் ஏப்ரன் டிடிடி அதை வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணியிருந்தார். ஏப்ரன் டிடிடி கனெக்ட் பண்ண ஏஏஸு, அப்புறம் வந்து ஸ்டைல்ஸ் கிளாஸு, ஃபினாமினல் போகாமல் எல்லாம் ரெயினாக வந்து மலை மாதிரி கொட்டிகிட்டு இருக்குது மாற்றி மாற்றி. ஃபைன் நக்கிள் சஃபுல் ஜான் சீனா வந்து கனெக்ட் பண்ணுவார். ஸோ அதில் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியன் க்ரௌடுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க
ஏஜி ஸ்டைல்ஸும் ட்ரை பண்ணுவார். ஸோ பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஜான்சனா கிட்ட மிஸ் ஆகிடும். அவர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏப்ரன் டிடிடி போட்டதுக்கப்புறமா ஃபேன்ஸ்லாம் ஆர்கேஓன்னு சொல்லி கற்றுவாங்க. நம்ம ஜான் சீனாவுமே பார்த்திங்கன்னா அந்த ஆர்கேஓ சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்டும் பண்ணுவார். பட் நம்ம ஏஜ் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிக் அவுட் பண்ணிடுவார். கிக் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதோட விடாமல் நம்ம ஜான் சீனா பண்ட் கிக் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாருங்க. ஸோ பண்ட் கிக் அது கனெக்ட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா பண்ட் கிக் வந்து ஏஜ் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிட்டார். ஸோ பண்ட் கிக் நம்ம WWE பார்த்து ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஜான்சனை ட்ரை பண்ணார். பட் ஆனால் ஏஜ் ஸ்டைல்ஸ் அதை வந்து எப்படியே தப்பிச்சிட்டாருன்னே சொல்லுங்க. ஏஜ் ஸ்டைல்ஸ் தப்பிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து 619 பார்த்திங்கன்னா கத்தி கூப்பாடு போட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம ஜான்சனாமே வந்து பார்த்திங்கன்னா 619 கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் ஏஜ் ஸ்டைல்ஸ் அதுலேருந்து பார்த்திங்கன்னா எப்படி தப்பிச்சிருவார். 619 கனெக்ட் ஆகலை. ஸோ 619 கனெக்ட் ஆகிருந்தால் இன்னும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். பட் 619 பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகலை, மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டாப் ரோப்பில் இருந்த ஆக்ஷன் எல்லாமே வேறு லெவல் பங்கு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சூப்பர் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் அதுலேருந்து நம்ம ஏஜ் ஸ்டைல்ஸ் தப்பிச்சிருவார். அண்ட் அதுக்கப்புறம் அதாங்க முக்கியமான சம்பவமே. ஒரு அப்படியே ஏஜ் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 நக்கல்ஸ் அவள் கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனா நெக் ஹோல்டு பண்ணி நம்ம அண்டர்டேக்கர் பண்ணக்கூடிய அந்த சோக் ஸ்லாம் அவர் பண்ண இப்போ இருக்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சனா பண்ண ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்டும் பண்ணிடுவார். அதை வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஸ்டைல்ஸ் கிக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் எடுத்து ஏஜ் ஸ்டைல்ஸ் ஸ்டைல்ஸ் கிளாஸ் அது இதுன்னு கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சனா வந்து டாப் ரோப்பில் இருந்து அட்டாக் பண்ணால் நம்ம ஏஜ் ட்ரை பண்ணுவார். ஸோ அதை வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணி அவரோட பாடியை கேப்சர் பண்ணி நம்ம ஜான்சனா அதை டோட்டலாக ரிவர்சல் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்துருந்த அந்த தருவாயில் தி அன்எக்ஸ்பெக்டடாக டூம் ஸ்டோன் பைல் டிரைவர் கடைசியாக நம்ம அண்டர்டேக்கர் தான் போட்டு பார்த்தோம்னு நினைக்கிறேன். அண்டர்டேக்கர் 2020 அந்த ஏஜ் ஸ்டைல்ஸ் மேட்ச்சில் தான் கடைசி அப்பவும் போட்டார். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சனா வெர்சஸ் ஏஜ் ஸ்டைல்ஸ் இந்த மேட்ச்சில் ஏஜ் ஸ்டைல்ஸ் தான் இந்த டூம் ஸ்டோனையுமே பார்த்திங்கன்னா வாங்குறாரு. ஸோ ஆஃப்டர் 5 லாங் இயர்ஸ் நம்ம டூம் ஸ்டோன் பைல் டிரைவரை ரஸ்லிங்க்கு இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பார்க்குறோம். ஸோ நம்ம அதுவும் ஜான்சனா மூலிமா டூம் ஸ்டோன் பைல் டிரைவர் கனெக்ட் பண்ணிட்டு அதோட விடாமல் வந்து வேறு கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா அசல்ட்டாக வின்னும் பண்ணிடுறாரு. ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மேட்சை கொண்டு போயிருந்தாங்க. ஒரு மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஃபன் ரைடுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க. மேட்ச் ஆரம்பித்ததும் தெரியாமல் முடிஞ்சதும் தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு ஃபன் ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு வந்தால் அந்த ஒரு ஃபீலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு சினிமா பார்த்த ஒரு எஃபெக்ட்டுங்க. ஒரு பிளாக் பஸ்டர் ஒரு பிக்கஸ்ட் ஃபிலிம் பார்த்தா இப்போ இருக்குமோ ஸோ அந்த மாதிரி அன்இமேஜினபிளாக ஒரு மூவி பார்த்தா இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்சையுமே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் எதிர்பாராது அனைத்தையுமே எதிர்பாருங்கன்ற மாதிரி இந்த மேட்சே இருந்துச்சு. மோஸ்ட் அன்இமேஜினபிள், மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட், மோஸ்ட் அன்பிலீவபிள். இது உண்மையில் நடந்துச்சாடா அப்படின்றத நம்பவே முடியாத ரேஞ்சுக்கான ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் நடத்தியிருந்தாங்க. வேறு லெவலாகவே இருந்துச்சு இன்னும். பட் ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஏஜ் ஸ்டைல்ஸ் அடுத்த வருஷத்தோடு ரிட்டையர் ஆக போகிறாரு. நம்ம ஜான்சனா இன்னும் 4 டேட்ஸ் தான், 4 appearances ஒன்லி லெஃப்ட். அந்த 4 appearances அப்புறம் அவரும் பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறாருன்ற நினைக்கும் போது அது மட்டும் தான் கொஞ்சம் வருது. இதை வந்து மற்றபடி மேட்ச் வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச் வந்து ஃபேன்ஸ் எப்படியோ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்ட ஒரு மேட்ச்சு. அதை நடத்திடணும்னு சும்மா பேருக்கு நடத்தாமல் எந்த அளவுக்கு வெறித்தனமாக உள்ளே இறங்கி செய்யணுமோ அந்த அளவுக்கு வெறித்தனமாக உள்ளே இறங்கி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட்டு ரெஸ்லிங் மேட்ச் எவர் அப்படின்னு நான் சொன்னதுக்குள்ள மெயின் ரீசன் இதுதான். ஸோ இந்த மேட்ச்சை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணவங்க கன்ஃபார்ம் உங்களோட லைஃப் டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லி ஆகணுங்க. அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு மேட்ச்சு, வேறு லெவல் மேட்ச்சு. ஸோ கிரேட்டஸ்ட் மேட்ச் இன் ரெஸ்லிங் ஹிஸ்ட்ரி கன்ஃபார்ம். அதுக்கு எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஸோ இந்த மேட்ச்சை மிஸ் பண்ணவங்க கன்ஃபார்ம் உங்கள் லைஃப் டைமில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வேறு மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த மேட்சோட ரிசல்ட் என்ன தான் நம்ம ஏஜ் ஸ்டைல்ஸ் வந்து தோற்றுருந்தாலுமே கூட இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல புஷ் கன்ஃபார்ம் கொடுப்பாங்க. ஏன்னா அவரும் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படிங்கிறனால அவருக்கு ஒரு நல்ல புஷ் கொடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னும் 4 dates ஒன்லி லெஃப்ட்டுங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது ஜான்சனா வெர்சஸ் எட்ஜ் ஃபார் த ஒன் லாஸ்ட் டைம். ஏன்னா தான் இத்தனை ரைவல்ஸ் இருந்தாலுமே கூட நம்ம ஜான்சனோட த பெஸ்ட் ரைவல்ரி அப்படின்னா எட்ஜுன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அவர் கூட ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் எதிர்பார்க்குறோம். சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வார் கேம்ஸ் மேட்ச்சில் இது வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி கூட நம்ம ஜான்சனாவை பார்த்ததே கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒன்று எதிர்பார்ப்புமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம WWE நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட். ஏன்னா இப்போதைக்கு சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ன்ற ஒரே ஒரு PLE தான் இருக்குது. அது இல்லாமல் சர்டிஃபைட் மினிமம்ன்ற பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது 2 மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி இத்தனை செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். WWE எப்படி இந்த ரெஸ்ட் ஆஃப் த 4 டேட்டை எப்படி கொண்டு போக போகிறாங்க, ஏஜஸ் எடுத்து எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேட்சஸ் எவர் விட்னஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோமே நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.